கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைய தின அனுதின மன்னா பகுதியில் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 23வது வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாயிருந்தார். இந்த வேளையிலே ஒவ்வொரு நாள் நாம் ஒவ்வொரு ஜெபங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ்ரா ஜெபித்த ஜெபம், நெகேமியா ஜெபித்த ஜெபம், தானியேல் ஜெபித்த ஜெபங்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜெபித்த அவருடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்திலே யோவான் ஸ்நானகன் அவர் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவராய் காணப்படும் பொழுது, அந்த செய்தியை கேள்விப்படும் பொழுது தனியே ஜெபிக்கும்படி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு இயேசு போனார். ஆனால் அங்கே ஜனக்கூட்டம் அவரை நெருக்கி அவருடைய வார்த்தையை கேட்கும்படி திரளான ஜனங்கள் அவரிடத்துல வந்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சத்திய வசனத்தை போதித்து, வார்த்தையை போதித்து, அதற்கு பின்பு நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அங்கு ஒரு பெரிய அற்புதத்தை, இயற்கை அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்தார். 5 அப்பம் 2 மீன்களை 5000க்கும் அதிகமான ஜனங்களுக்கு போஷித்து அந்த இடத்துல ஒரு நிறைவை கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கும் பொழுது அது நிறைவாய் மாறினது. எந்த பகுதியிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறதோ அங்கே கர்த்தருடைய நிறைவை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்திலே குறைவு இருப்பதில்லை. அந்த ஆசீர்வாதம் மீதம் எடுக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும். அந்த நாட்களிலே இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்த பின்பு சீஷர்களையும் அவ்விடத்தை விட்டு அவர்கள் போகும்படி கர்த்தர் அவர்களை துரிதப்படுத்துகிறார். 22வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், அவர்களை அக்கரைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். ஏனென்றால் அவர் தன்னுடைய இருதயத்தின் ஏற்பட்ட துக்கத்தின் நிமித்தம், யோவான் மரித்ததின் நிமித்தம் அவர் பிதாவோடு பேசுவதற்காக, அநேக காரியங்களை பிதாவோடு பேசுவதற்காக அவர் ஒரு நேரத்தை குறிப்பிட்டிருக்கும் பொழுது அங்கே அவர் அந்த ஜெப நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், சீஷர்களை அவர்கள் அனுப்பிவிட அவர் துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறுகிறார். சாயங்காலமான பொழுது அவர் அங்கே தனிமையாய் இருந்தார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெப நேரங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நாம் இந்த உலகத்துல மற்ற ஜனங்களை அசட்டை பண்ணுகிறோமோ இல்லையோ, அநேக நேரத்திலே ஜெப நேரங்களின் மூலியம் நாம் கர்த்தரை அசட்டை பண்ணி விடுகிறோம். நமக்கு கிடைத்திருக்கிற தனிமையான நேரங்களிலே நாம் ஜெப நேரங்களாய் மாற்றாதபடி, கர்த்தரோடு உறவாடாதபடி நாம் அநேக நேரங்களை வீணடித்திருக்கிறோம். இல்லை என்றால் ஜெபத்துக்கென்று அமரும் பொழுது அந்த ஜெப சிந்தனையோடு கர்த்தரோடு உறவாடுகிற அந்த ஜெப வாழ்க்கை இல்லாமல் நாம் நம்முடைய சிந்தனைகள், இருதயங்கள் எல்லாம் உலகத்தின் பக்கமாக திருப்பிக் கொண்டு நம்முடைய வாய்கள் மாத்திரம் ஏதோ கடமைக்காக ஜெபங்கள் சில நேரங்களில் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். ஜெப நேரம் என்பது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவதை போல் இருக்க வேண்டும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும், அவருடைய திட்டங்களை கேட்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கே அறியாமல் இருக்கிற குற்றங்கள் இருந்தால் கர்த்தர் அதை உணர்த்தி நம்மை சரிப்படுத்தும்படி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கர்த்தர் பேச முடியும். ஆனால் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது பரிசுத்த ஸ்தலத்தை போலவே ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கிறது. இன்று ஆவியானவர் நமக்குள்ள விரும்புகிறது என்றால் அவரோடு ஒரு ஆழமான உறவுல ஐக்கியப்பட்டிருக்கும்படி அவர் விரும்புகிறார். ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கை நமக்குள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளாய் இருந்தாலும் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில வந்திருந்த பொழுது அவர் பிதாவோடு நேரம் செலவிடுகிறதை முக்கியமாக கருதினார். அவர் என்னென்ன முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுதும் அதற்கு முன்பாக அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் மலை மேல் ஏறினார், அவர் தனிமையா இருந்தார் என்று நாம் பார்க்க முடியும். நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அப்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம். அது போல அவரோடு ஒரு ஒரு ஆழமான ஒரு உறவு, ஆழமான ஒரு நெருங்கிய ஜீவியம் நமக்குள்ள இருக்குமானால் அவர் நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் மகா பயங்கரமாயிருக்கும். இந்த வார்த்தையை கேட்டு
கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆழமான ஜெப வாழ்க்கைக்கென்று உங்களை ஒப்பு கொடுங்கள். அந்த ஜெப நேரத்திலேயே அந்த கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.